உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் வன்னியூர் செந்தூரன். நான் இன்றைய கதைக்கு இருக்கிற விஷயம் இந்த மருத்துவ மாஃபியாவும் எங்களுடைய தமிழர்களுடைய இன அழிப்பு சம்பந்தமாக தான் நான் கதைக்க இருக்கிறேன். கடந்த வருடம் நான் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு காணொளி போட்டு அது நிறைய இடங்கள்ல பல்வேறு வகையில பல்வேறு மக்களால் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் மருத்துவ மாஃபியாவுக்கு எதிராக வேலை செய்கின்றோம் என்று சொல்லி வந்தவர்கள் தங்களுக்கான பதவிகளை பெற்றுக்கொண்டு இன்று எங்களுக்கு எதையுமே செய்யவில்லை. அப்படி ஒவ்வொருவரும் கதைப்பார்கள். கதைக்கிற போது கூயா குளங்கரை என்று இது ரெண்டிங்கா இருக்கோ அதெல்லாம் கதைக்கிறதா எங்களோட அரசியல் தலைவர்கள் வேலை, அல்லது ரெண்டிங்கானதை கதைச்சு தானடுத்த அரசியல் தலைவன் ஆக வேணும்ன்றதான் வேலை. ஆனால் எங்களோட மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. நான் நீண்ட காலமாக கதைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ காரணத்தை கருதி அல்ல, எங்களுடைய மக்களினுடைய நிலைமை கருதி, அந்த வேதனை கருதி. இந்த மருத்துவ மாஃபியா இது பொல்லாத ஒரு விஷயம். இது இங்கே இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய இன அழிப்பு இன்றைக்கு பல்வேறு வகையில் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்குது. 3 தசாப்தத்துக்கு மேலாக ஒரு யுத்தத்தை செய்த ஒரு இனம், நிழல் அரசாங்கத்தை நடத்திய ஒரு இனம், சர்வதேச சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு இனம். அந்த இனத்தினுடைய பிள்ளைகள் 2009 அழிக்கப்பட்டார்கள். எஞ்சியவர்கள் செத்தவர்கள் செத்துப்போக எஞ்சியவர்கள் இந்த மண்ணிலே நடைபணங்களாக நாங்கள் வந்தபோது, அதற்கு பிறகு நேரடியாக தென்னிலங்கை அரசாங்கம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது, நேரடியாக சொல்லிவிட முடியாது. அதுக்கு பின்னால் பல்வேறு உலக சக்திகள் இருக்கிறது. அதற்கு உடந்தையாக எங்களுடைய தமிழர்களும் இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை இந்த மண்ணிலே அரங்கேற்றியது. அதிலே முதலாவது விடயம் என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசியல். தமிழர்களுக்கு அதற்கு பிறகு இருந்த ஒரு அரசியலை சிதைக்க வேண்டும், தமிழர்களை துண்டாட வேண்டும், பிரித்தாள வேண்டும் என்று பல்வேறு வகையிலே பல்வேறு சக்திகள் வேலை செய்தது. அதற்கு எங்களுடைய மண்டைக்குள்ள சரக்கில்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சிகளாக பிரிஞ்சு கொண்டு ஓடினாங்க. அவன்ல இவன்ல என்று சொல்லி எதிர்த்தாக்குதல் செய்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தனையும் குற்றம் சொல்லி கடைசியில் அவனே குற்றவாளியானான். இப்படி எங்களுடைய அரசியலை ஒரு கட்டத்தில் சிதைத்தார்கள். அடுத்த கட்டமாக போதைப் பொருட்கள், கலாச்சார சீரழிவுகளை எங்களுடைய மண்ணிலே அரங்கேற்றி இருந்தார்கள். நான் சொல்ல வருகின்ற விடயம் 2009 பிறகு பல்வேறு கலாச்சார சீரழிவுகளை எங்களுடைய மண்ணிலே அரங்கேற்றி இருந்தார்கள். பல்வேறு நிறுவனமயப்படுத்தல்களை இங்கே கொண்டு திணித்திருந்தார்கள். அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்தை குறிவைத்து இந்தியாவினுடைய கலாச்சார பின்னணியை, இந்தியாவினுடைய சகல விடயங்களை பின்பற்றுகின்றதற்காக சில புல்லுருவிகள் அங்கே இருந்து கொண்டு எல்லாத்தையும் கொண்டு இங்கே திணிச்சார்கள். மக்களை சொல்லிவிட முடியாது. யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமையை அழித்தால் தமிழர்களுடைய சகல குணங்களை அந்த அந்த மரியாதையை வாங்க முடியும். தமிழர்களுடைய மரியாதையை கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு தான் பல விடயங்களை இந்த மண்ணிலே அரங்கேற்றியிருந்தார்கள். இதை பார்க்கின்ற போது அப்படித்தான் இருக்கின்றது. இன்று நாங்கள் ஒரு மோசமான இடத்திலே இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான மருத்துவ ரீதியிலே நாங்கள் ஒரு பலவீனமான இடத்திலே இருக்கின்றோம். இனப்பெருக்க வீதத்தை பார்த்தால் இன்று சரியாக குறைந்து விட்டது. சனத்தொகை வீதம் குறைந்து விட்டது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் குழந்தை பெறுகிற எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதுக்கு நாங்கள் சும்மா சொல்லிவிட முடியாது. எடுத்த உடனே அவ்வளவைக்கு பொம்பளைகளுக்கு புள்ள வர முடியாது, அவைகள் இப்போ டிஜிட்டல் கேர்ள்ஸ் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அதுக்கு பின்னால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. பல்வேறு காலங்களாக, ஏனென்றால் கடந்த வருடம் நான் இதே விஷயத்தை வெளியிட்டேன். இந்த ஆஸ்பத்திரிகள், இலவச மருத்துவமனைகள் செய்கின்ற வேலைகள், தனியார் வைத்தியசாலைகள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் சொல்லியிருந்தன. இது பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெக். சிங்களவர்களை விட மோசமானவர்கள் இந்த தமிழ் வைத்தியர்கள். சிங்கள வைத்தியர்களை விட மிகவும் மோசமானவர். சிங்கள இடங்களில் இருக்கின்ற சிங்கள மருத்துவர்களை விட, அல்லது அந்தந்த இனத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த இனத்துக்கு விசுவாசமாக இருப்பார்கள். எங்களுடைய இனத்தில் பிறந்த மருத்துவர்கள் ஆகலும் தாங்கள் காசை உழைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே பலர் குறியா இருக்கின்றார்கள். எல்லோரையும் சொல்லவில்லை. என்னுடைய நண்பர்கள் பலர் இருக்கின்றீர்கள், தவறாக நினைக்க வேண்டாம். நான் சொல்ற இந்த மருத்துவ மாஃபியா என்ற விஷயத்துக்குள்ள கன ஊழல்கள், கன பிரச்சனைகள், கன பணம் சம்பாதிக்கின்ற வேலைகள் எல்லாம் இருந்தாலும் நான் இன்றைய கதைக்க இருக்கின்ற விஷயம் இந்த கர்ப்பிணி பெண்களுடைய விஷயம் தொடர்பாக மட்டும்தான் கதைக்க இருக்கிறேன். என்று சொன்னால் அந்த விஷயத்தை கிளியர் பண்ண வேணும். ஏனென்றால் இன்றைக்கு பிள்ளை வர்ற வீதம் மிகவும் குறைவாக இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த மருத்துவ மாஃபியா திட்டமிட்டு செய்கிறார்களா, இவர்களின் பின்னணியில வேற நாடுகள் இருக்கிறார்களா, அல்லது இவர்கள் உழைக்கிறதுக்காகத்தான் செய்கிறார்களா என்ற பல சந்தேகங்கள் இங்கே எழுகிறது. ஒரு குடும்பம் திருமணமானால் இன்று மருத்துவமனைகளில் நடக்கின்ற விஷயம் சாதாரணமாக ஆரம்ப காலங்களில் இந்த மண்ணில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பல்வேறு காலங்களில் மருத்துவ வசதி இல்லாமல் இருந்தது. கர்ப்பத்தாலேயே அல்லது பல்வேறு விஷயங்களால் இறந்தவர்கள் குறைவு. ஒரு குழந்தை பிறகுல இறந்தவர்கள் 101-2 தான் இருக்கு. இப்போ இன்றைக்கு குழந்தைய வயிற்றுல சுமக்கிற என்றாலே ஒரு பெண் பயப்பட வேண்டிய நிலைமையிலே எங்களுடைய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றில் குழந்தைக்கு ஆபத்து அல்லது தாய்க்கு ஆபத்து. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும். இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிகள்ல ஒரு வைத்தியர்கள் அல்லது பிஓஜி என்று சொல்லப்படுற சில வெங்காயங்கள் வச்சிருக்கின்ற வேலைகளை நான் சொல்லுகின்றேன். அந்த வெங்காயங்கள் சில திட்டமிடல்களை வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், எப்படி தெரியுமா வேலை செய்யணும்? 30 வயசுக்கு, அதாவது 25, 26, 27 அந்த வயதுக்குட்பட்ட பெண்கள் என்று சொன்னால் ஈஸியாக சி செக்ஷன்,
அவர்கள் தங்களுக்கான டார்கெட், தங்களுக்கான தொடர் நோயாளிகளை உருவாக்கணும். அடுத்த கணக்க பிள்ளைகளை ஒரு பெற்றிடக்கூடாது, கணக்க பிள்ளைகளை பெற்றிடக்கூடாது. அல்லது என்ன காரணமோ தங்கள்கிட்ட வந்து இருக்க வேணும், பணம் சம்பாதிக்க வேணும். அப்படி பல்வேறு காரணங்களாக இங்கு சீசர் பண்ற வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாகரீகமாக இலகுவாக சீசர் பண்றார்கள். அவர்களோட சூழ்நிலை வேறு. ஆனால் எங்கட மண்ணை பொறுத்த வரைக்கும் சீசர்ன்றது ஒரு பெரிய விருப்பத்தக்க விஷயம் இல்லை. ஒவ்வொரு பொம்பளையும் இங்கே விரும்பி சீசர் பண்றதில்லை. இவர்கள் தான் பிளான் பண்றாங்க. நீங்க ஆறு ஆக்கள் மேல, நீங்களெல்லாம் ஆறு ஆக்கள், நீங்களெல்லாம் என்னன்றா பிளான் பண்ணுவீங்க? நீங்களாம் ஆறு ஆக்கள். ஒரு பொம்பளைக்கு சீசர் பண்றதுக்கு நீங்கள் ஆறு ஆக்கள். அதுலேயும் வந்து நான் வடிவாக அதை ஆய்வு செய்ததோ கையில் ஒரு 30 வயசுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு இவை ஆட்டோமேட்டிக்காக சீசர் செய்யறதுக்கு பிளான் பண்ணிடும். அதுக்கு இவை கொண்டு வர விஷயம் சுகர் ப்ரெஷர். இந்த ரெண்டு கோதாரியம் விட்டா இங்கே இருக்கிற இந்த டாக்டர் சொல்லப்படுற வெங்காயங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எந்த நேரம் சுகர் ப்ரெஷர் என்று எங்களுடைய பயத்தை ஏற்படுத்துகிறோம். மக்களை நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். எங்களுடைய பயம்தான், உயிர் பயம்தான் அவர்களுடைய பலம். முக்காவாசி இந்த டாக்டர்மார் சைக்கோக்களாகவும், முக்காவாசி மெண்டல் பயல்களாகவும், அரைவாசி பேருக்கு ஒரு மண்டைகள் ஒன்றும் இல்லாதவனாகவும், உலக அறிவு இல்லாதவங்களாகவும், ஒரு அடிப்படையில் எதுவுமே தெரியாம வெறும் புத்தகத்தை கரைச்சி குடிச்சு போட்டு வந்த மெண்டல் பயல்களாக தான் இன்றைக்கு அரைவாசி டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க. அரைவாசி பேர் நெகட்டிவானார்கள். போனால் அவங்கள் அதை சந்தோஷப்படுத்துறத விட நாங்கள் ஒரு நோயோட போனோம்னு சொன்னா இன்னும் பயப்படுத்தி அனுப்பி தங்களுக்கு தொடர் நோயாளிகளை உருவாக்குறாங்களா தான் இருக்கணும். அதில் நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். சில பேர் வந்து எப்படி டாக்டரா வந்தாங்கன்னே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட படிக்க ஒரு சின்ன உதாரணம். என்னோட படிக்கைக்குள்ள ஒரு படுமொக்கன் எங்களோட படித்தவன், பயோ படித்தவன். நானும் பயோ தான் செய்தது. இப்போ நான் வேறு துறையில் இருக்கிறேன். அப்போ நான் பயோ படிக்கைக்குள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சரியாத்தனமா விபத்து மாதிரி வந்துட்டான் அந்த துறைக்குள்ள. ஓஎல்ஏ பாஸ் பண்ணி வந்துட்டான். ஏஎல்ஏம் வந்து ஓஎஃப் எடுத்தவன். திடீரென்று நான் ஒரு ஆஸ்பத்திரி போய் அங்கே நிற்கிறான், பிஓஜி யூனிட்ல நிற்கிறான். நானும் ஒரு பிஓஜி. என்னடா அவன் ஓஎஃப் எடுத்தவன், என்னன்றா பிஓஜியா வந்தவன், நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, எங்கட பட்ஜெட் யூனிவர்சிட்டிக்கு என்றவன் இல்லை, அதுக்கு பிறகு என்றவன் இல்லை, ஒன்று என்றவன் இல்லை, இவன் எப்படி விஓஜியா வந்தவன் சொல்லி நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். ஓஎஃப் எடுத்தவன் எங்கட பட்ஜெட் எப்படி விஓஜியா வந்தவன் யோசிச்சு கொண்டிருக்கேன். நான் ரஷ்யாவுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன் சொல்லி சொன்னேன். அப்போ ரஷ்யாவுக்கு போய் காசப்பட்டு கட்டி போட்டு படிச்சு போட்டு இங்கே வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற வெங்காயங்கள் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை உள்ளதுன்னு எனக்கு தெரியும். அப்போ அது இப்போ பிஓஜி யூனிட்ல என்னென்ன வேலை செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். ஆகவே இப்படித்தான் எங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. மக்களே, நீங்கள் தான் அவதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் நினைக்கின்றேன் யூகேல அப்படியெல்லாம் ஐரோப்பா நாடுகளில் கூட 30 வயதுக்கு கீழே வந்து சீசர் பண்ணுறதை அதிகமாக குறைச்சி கொண்டு வராங்க. பல்வேறு சைட் எஃபெக்டுகள் இருக்கிறதால அதை குறைச்சி கொண்டு வராங்க. ஆனால் எங்களுடைய ஆக்கள்கிட்ட உரிய அந்த பெண்களுடைய அனுமதி இல்லாமலே இவை தான் பிளான் பண்ணுவிடமா. இந்த பிஓஜி மேரண்ட வெங்காயங்கள்லாம் பிளான் பண்ணுமா. பல்வேறு ஆக்கள் இத்தனை பேர்கிட்ட கருத்துக்களை நான் எடுத்து வச்சு கொண்டாந்து கதைக்கிறேன். ஒவ்வொருவனும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு மனைவியும் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வாரதுக்கு அவங்க படுற பாடு, அவங்களை இனி ஒரு பிள்ளையே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு இவங்கள் வதைச்சி போட்டு தான் விடுறாங்க. அவ்வளவு தூரம் இவங்கள் அந்த காசுக்காக, காசு பிசாசுகள், அதே நேரத்தில் எங்களுடைய இனத்தை கருவறுக்கின்ற ஒரு பீடைகள். இந்த பீடைகளை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து பல்வேறு வாய்ப்புகள் இருந்தும் எங்களோட அரசியல் தலைவர்கள் அவர்களில் கை வைக்கல. ஏனென்றா அவர்களில் கை வச்சா தங்களோட அத்திவார மாட்டங்கன்ற மட்டும் தெரியும். ஏனென்றா இது ஒரு பெரிய நெட்வொர்க். அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கன விஷயங்கள் இருக்கு. இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். இவர்கள்ட்ட இருக்கிற சுகர் ரிப்போர்ட்டுகளும் நீங்கள் நேரடியாக செக் பண்ணி பார்த்தா வாரதும் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கு. அவர்கள் அந்த சுகர் என்ற விஷயத்தை காரணம் காட்டுவார்கள், ப்ரெஷர் என்றதை காரணம் காட்டுவார்கள், சி செக்ஷனை கொண்டே முடிப்பார்கள் 10ஆம் மாதம். அந்த தாய்க்கு அந்த மனநிலையை உருவாக்குவார்கள். இதுதான் இவர்களுடைய வேலை. இன்றைக்கு என்னை பொறுத்தவரை மிகவும் ஒரு துயரத்தில் தான் நான் இந்த விஷயத்தை கதைக்கிறேன். அந்த பதிரியிலே என்று நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் 3 பிள்ளைகளை பெற்ற ஒரு அம்மா இறந்திருக்கிறார். அதே மாதிரி முள்ளியவளையில் ஒரு பிள்ளையை பெற்று ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ள வைத்தியசாலையினுடைய அசண்டேனத்தால் இவர்களுக்கு முறையாக அவர்களுக்கு வைத்தியசாலையில் மருத்துவம் வழங்கப்படாதால் இறந்திருக்கிறார்கள். இந்த மன்னாரில் போன வருஷம் ஒரு பிள்ளை உண்டு. அதுக்கப்புறம் அதனுடைய அந்த கணவனும், அந்த பிள்ளைன்ற கணவனும் செத்துட்டான். அப்போ நீங்கள் எல்லாரும் இதை கடந்து ஒரு நியூஸை கடந்துட்டு எல்லாரும் போயிடுறீங்க. உங்களோட வீடுகளுக்கு நடக்க தான் அதை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க. இது எங்கே எப்படியான வகைன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே. எல்லாரும் சும்மா ஆச்சா பூச்சான்னு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்களும் கத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஒருவரும் கணக்கெடுக்கிற இல்லையே. இந்த இறந்தவர்களுக்கு ஒரு சாதாரணமாக அப்படி மருத்துவ மிஸ்டேக்னு சொல்லி கடந்து போகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அன்புக்கினிய உறவுகளே, நான் இன்று உங்களிடம் ஒன்று சொல்லுகின்றேன். மருத்துவத்தை நாங்கள் எதிராக கருத முடியாது. ஆனால் மருத்துவம் தேவையான ஒரு விடயம். நல்ல பயிருக்குள் 4-5 களைகள் இருப்பது போல நல்ல மருத்துவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்றும் இருக்கின்றார்கள். நிறைய நல்லவர்கள் இருக்கின்றார்கள் மருத்துவத்துறைக்குள். அவர்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே
பல வியாபார கலைகள் வந்து பூந்து விட்டது. இவர்களை அடியோடு அழிக்க வேண்டும். அது உங்களின் கையிலும் இருக்கின்றது. மருத்துவன் ஒன்று சொல்கிறான் என்றதுக்காக அதை கேட்க வேண்டும். புல்லா எல்லாத்தையும் தலையாடி கொண்டு வந்துடாதீங்க. திருப்பி ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்க தேடி பாருங்க. அவர்கள் சொல்றாருன்றக்காக அவர்களை நம்பிடாதீர்கள். அவர்கள் இப்ப வியாபாரியா மாறிவிட்டார்கள். மற்றது அடிப்படையில் அவர்களுக்கு சமூக பாங்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஏ லெவலில் படிக்கிறது, மெடிசனுக்கு போகிறது, வெளியில் டாக்டராக வர்றது, எங்கட பிள்ளை டாக்டர் என்று சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்றாரு. வெளிநாடுகளில் அப்படி இல்லை. அவன் சில வேலை 18 வயது என்று சொன்னால் அவன் அங்கே ஒரு ப்ராக்டிஸுக்கு போயிடுவான். ப்ராக்டிஸ் கூடவா இருக்கும். அதுக்கு பிறகுதான் அவன் டாக்டராக வருவான். அதில் டாக்டராக வந்தவன் கூட நிறைய நேரம் நின்று அதில் ட்ரெயின் பண்ணுவான். அதுக்கு பிறகுதான் அவன் அந்த சில விஷயங்களை செய்வான். இங்கே எங்கட மக்கள் எங்கள்லேயே பழகிறார்கள். எங்கட வைத்தியர்கள் எங்கள்லேயே பழகிறார்கள். இப்படியான பல விடயங்கள் இந்த மண்ணில் இருக்குது மக்களே. என்னை பொறுத்தவரை மிகுந்த மனவருத்தம் அடைகின்றேன். இந்த பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். முள்ளிய வலையில் ஒரு குடும்ப பெண் ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்த பிறகு இறந்த ஒரு சம்பவம் ஒன்று அண்மையில் பதிவாயிருந்தது. அதுபோல இப்போ அது முடிய கிடையில இன்னொன்று யாழ்ப்பாணத்தில், இன்னொன்று நெடுந்தீவில் எல்லாரும் கடந்து போய் சத்தம் போடாமல் இருக்கிறாங்க. இந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் சரியான கேவலம் கெட்ட பயல்கள். இவங்களெல்லாம் சரியான கேவலமான ஆக்கள். இவர்களை விடக்கூடாது, சும்மாக விடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய்க்குள்ள திருப்பி கேள்வி கேளுங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, உங்களுக்கு அந்த சட்ட உரிமை இருக்கு. அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்க முடியாது. ஒரு மருத்துவத்தை அவர்கள் செய்கின்ற போது என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தவன். டாக்டர் என்றாக்கா கையை கட்டிக்கொண்டு பயத்தில் இருந்துடாதீங்க. அந்த வெங்காயங்களுக்கு உங்களை விட ஒன்றும் தெரியாது. அதுகள் ஒன்றும் தெரியாதால்தான் வாய மூடிக்கொண்ட அரவாசி இருக்கிறது பயக்கெடுதியில். அப்ப அதுகள் உங்களுடைய விலகி போடுங்கள் அந்த வெங்காயங்கள். ஆகவே உங்களுடைய உயிர் உங்களுடைய கையில். எனக்கு நான் பல்வேறு ஆஸ்பத்திரிகளில் முரண்பட்டிருக்கிறேன். பல டாக்டர்மாருக்கு என்ன பெரிய தெரியும், சரிதானே? அப்போ இப்போ நான் பல விஷயங்களை கதைக்கல. நான் இப்போ இதில் நிறைய விஷயங்களை கதைக்கல. ஒரு வீதம் கூட நான் உங்களோட கதைக்கல. இது ஒரு மேலோட்டமான காணொளி, சும்மா சொல்லணும் மாதிரி இருந்தது, வந்து சொல்லிட்டு போகிறேன். ஆனால் தொடர்ந்தும் பல விஷயங்கள் இவர்கள் திருத்த வேணும், இவர்கள் தாங்கள் திருந்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக இந்த விடயங்கள் இருக்காது என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஒரு இனத்தை அழிப்பதற்கு மருத்துவத்துறை மிகுந்த ஒரு காரணமாக இருக்கின்றது என்ற சந்தேகம் எனக்கு ஓரிரு வருடங்களாக மிகுந்த சாட்சியங்களோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய திருமணமான தம்பதியினர் குழந்தைகளை பெறுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களால் அல்லது அடுத்த முறை பெற முடியாத ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் தான் அதனுடைய தாக்கங்கள் தெரியும். இதை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் டாக்டர் மேரை நம்பி போட்டு டாக்டர் மேலே சொல்கிறெல்லாம் சரிதானே கீழன்று சொல்லி போட்டு ஆவண்டுட்டு போகிற ஆக்களுக்கும் இது தெரியாது. அதை பற்றி உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு வியாபார உலகம். இங்கே எல்லோருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. எல்லா செயற்பாட்டுக்கு பின்னுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆக அந்த வகையிலே எங்களுடைய உயிர்கள் எங்களுக்கு முக்கியமானது. இவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அல்ல. எங்களுடைய மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய பீடைகள், இந்த மருத்துவ மாஃபியாவை சேர்ந்த இந்த வியாபாரிகள் எங்களுடைய மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய பீடைகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன். விலைகள் கேட்காதே கலையை வளரவிடு தலைகள் கொடுத்தேனும் தமிழை வாழவை. நன்றி.